ஸ்ரேயஸ் ஐயர் இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 3 டீமை வந்து ஃபைனல் கொண்டு போயிருக்காரு. ஒரு டீமுக்கு கப்படிச்சு கொடுத்திருக்காரு. இந்த ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா முதல் அணியா வந்து ஃபைனல் கொண்டு போன டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா டெல்லி அணியை வந்து ஃபைனல் கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் 2024 போன வருஷம் ஃபைனல் கொண்டு போய் கப்படிச்சு கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் பஞ்சாப் கேப்டனா போனாரு. போன உடனே அந்த டீமையும் ஃபைனல் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் இவர் எப்பேற்பட்ட ஒரு கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ்ல பெரிய அளவுக்கு வந்து சும்மா பில்டப் ஆவோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மைண்டுக்குள்ளே பல விஷயங்களை யோசிச்சு பல கால்குலேஷன் வந்து மைண்டுக்குள்ள போடுவார். பாடி லாங்குவேஜ்ல எதுவுமே காட்டிக்க மாட்டாரு. எந்த அளவுக்கும் பெருசா வந்து தன்னை வந்து புகழ்ந்து பேசுற மாதிரி இன்டர்வியூஸோ இல்லை எதுலையுமே அவர் வந்து காமன் குவைட்டா தான் இருப்பாரு. அவருடைய மொத்த வித்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல அதை காட்டியிருக்காரு. அந்த கிரிக்கெட்ல அவர் காட்டினது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பஞ்சாப் வந்து 2025 பஞ்சாப் வந்து ஃபைனல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 24லயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல கேப்டன் சொல்லி அவர் தான் கப்படிச்சு கொடுத்தாரு. ஆனா எந்த இடத்துலயும் ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்ஷிப்ல கப்படிச்சோம் அப்படிங்கிறது வரவே இல்லை. எல்லாரும் வந்து கௌதம் கம்பீர் வந்ததுனாலன்னு சொல்லிட்டாங்க. அவருடைய கேப்டன்ஷிப்க்கு மதிப்பே இல்லை. அவர் ஏன் அந்த இடத்துல இருந்து கேகேஆர்ல இருந்து வெளியே எடுத்தாங்கிறது இன்ன வரைக்குமே புரியல. இருந்தாலும் தான் ஒரு சிறந்த பிளேயர், தான் ஒரு சிறந்த கேப்டன், என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இந்திய அணிக்கு கேப்டனா அப்படின்னு சொல்லாமல் பல இடங்கள்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து இந்தியன் செலக்ஷன் கமிட்டி வந்து யோசிக்கணும். ஏன்னா 3 டீமை வந்து ஃபைனல் கொண்டு வந்திருக்காரு. சிறந்த பிளேயரா இருக்காரு. மேட்ச் வின் பண்ணி கேப்டன்ஷிப் நாக்கா விளையாடுறாரு. கான்பிடண்டா விளையாடுறாரு. பிரஷரை ஹேண்டில் பண்றாரு. காமன் குவைட்டா இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் த பெஸ்ட். 2025 பெஸ்ட் பிளேயர்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான்.